Hello friends, வணக்கம். Welcome to Anita's Healthy Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு டிஃபரண்டான சிக்கன் ரெசிபி. இது எங்க அண்ணியோட ஸ்பெஷல் சிக்கன் ரெசிபின்னு சொல்லலாம். அண்ணன் அண்ணி ரெண்டு பேருமே ரொம்ப நல்லா சமைப்பாங்க. குறிப்பா சொல்லணும்னா இந்த நான்வெஜ் ரெசிபி எல்லாம் ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. அவங்க சொல்லி தந்த ஒரு சிக்கன் ரெசிபி தான் இது. கொஞ்சம் ஸ்பைசியா சிக்கன் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு ஆப்ஷன். இது சப்பாத்தி, ரைஸ் ஐட்டம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும். சரி, வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னைக்கு நான் 3/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதை நல்லா கழுகி சுத்தம் பண்ணிட்டு இந்த மாதிரி பீஸா பண்ணியிருக்கேன். ரொம்ப சின்ன பீஸாவும் இருக்கக்கூடாது, ரொம்ப பெரிய பீஸா இருக்கக்கூடாது, மீடியம் சைஸா கட் பண்ணி எடுத்துக்கணும். லெக் பீஸ்ல மட்டும் கத்தியால லைட்டா கோடு போட்டிருக்கேன், அதனால நல்ல மசாலா உள்ள பிடிக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பேனை சூடு பண்ண வச்சுக்கலாம். பேன் சூடானதும் அதுல ஒரு கைப்பிடி அளவு கறிவேப்பிலையை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையை ஒரு அரை நிமிஷம் ஃப்ரை பண்ணா போதும். கருவேப்பிலையோட நல்ல வாசனை வருது. இந்த ஸ்டேஜ் ஆனதும் எடுத்து வச்சிடலாம். நம்ம அடுத்ததா நம்ம பேன்ல கொஞ்சம் எண்ணெயை விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் அதுல ஒரு பட்டையை சேர்த்துக்கலாம். கூடவே 4 கிராம்பு, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் குருமிளகு, 1 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் அதிகமா கசகசா எல்லாம் சேர்த்துட்டு லைட்டா ஃப்ரை பண்ணலாம். மசாலா பொருள் எல்லாம் ஓரளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா ஒரு 10 ல இருந்து 12 சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம இதுல ஒரு 7-8 முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு சேர்த்து முந்திரி பருப்பு லைட்டா ஃப்ரை ஆனதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம மசாலா அரைக்க போறோம். இது கூடவே ஒரு 4 ல இருந்து 5 பச்சை மிளகாய் உங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துட்டு அதை இதோட சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்ச கருவேப்பிலை. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மிக்சியில போட்டு நல்லா பேஸ்டா அரைச்சு எடுத்துடலாம். மசாலா ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சு எடுத்துடணும். அடுத்ததா நம்ம அரைச்சு எடுத்த மசாலாவை ஒரு ஸ்பூன் சிக்கன்ல சேர்த்துக்கலாம். இதோடைய ஒரு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நம்ம நல்லா கலந்து வச்சிடலாம். ஒரு அரை மணி நேரம் இது அப்படியே இருக்கட்டும். மசாலாவை சிக்கன்ல நல்லா கோட் பண்ணி எடுத்தாச்சு. இது அப்படியே ஒரு அரை மணி நேரம் இருக்கட்டும். அடுத்ததா பேனை சூடு பண்ணிக்கலாம். பேன் சூடானதும் அதுல கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் அதுல ஒரு பட்டை, ஒரு 3 கிராம்பை சேர்த்துக்கலாம். பட்டை கிராம்பு நல்லா பொரிஞ்சு வந்ததும் அதுல 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம். சோம்பு சீரகம் எல்லாம் பொரிஞ்சு வந்ததும் ஒரு 4 பல் பூண்டை தட்டி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்த பூண்டு ஓரளவுக்கு ஃப்ரை ஆனதும் இதுல 10 சின்ன வெங்காயத்தை நல்லா பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு பெரிய ஸ்பூன்ல 1 ஸ்பூன் சேர்த்துக்கங்க. அதோட பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கு அப்புறமா 2 டீஸ்பூன் மல்லித்தூளை சேர்த்துக்கலாம். இது கூட 1/2 டீஸ்பூன் மட்டும்தான் மிளகாய் தூள் சேர்க்கிறோம். ஏற்கனவே நம்ம பச்சை மிளகாய் நிறைய சேர்த்திருக்கோம், அதனால 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் போதும்.
மல்லித்தூள் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறமா ஒரு சின்ன தக்காளி இதோட சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம், தக்காளி சீக்கிரமா வதங்கறதுக்காக. நம்ம சேர்த்த தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே அரைச்சு வச்ச மசாலாவோட பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். மசாலா பேஸ்ட் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு நிமிஷம் நல்லா இதை வதக்கலாம். 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம தண்ணியை சேர்த்துக்கலாம். சிக்கன் கிரேவிக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாம். இதோட நம்ம ஏற்கனவே மசாலா சேர்த்து வச்ச சிக்கனையும் சேர்த்துக்கலாம். சிக்கன் நல்லா குக் ஆகிற வரைக்கும் நம்ம இதை வேக வைக்கலாம். சிக்கன் நல்லா குக் ஆயிடுச்சு பாருங்க. கலரு, கன்சிஸ்டன்சி எல்லாமே கரெக்டாக வந்திருக்கு. ரொம்ப ட்ரையாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணி மாதிரி இருக்கக்கூடாது, இந்த மாதிரி இருக்கணும். கடைசியா இதில் ஃப்ளேவருக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் நெய்யை விட்டுக்கலாம். கூடவே 1/4 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் அதிகமாக பெப்பர் பவுடர். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம். நல்லா கலந்தாச்சு. நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட டிஃப்ரெண்டான ஸ்பைசியான சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே மாதிரி ஹெல்த்தியான ரெசிபிஸோட அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.